சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம், ஆதரவு திரட்டும் பணியில் ஸ்ரீலங்கா அரசு. நாட்டு மக்களை சமமாக நடத்த தவறிய கடந்த அரசுகள், விமல் ரத்நாயக்க விசனம். விமல் வீரவன்சவிற்கு தங்காலை காவல்துறை அழைப்பு, புவக் தண்டாவி சனா தொடர்பில் விசாரணை. மாங்குளத்தில் மனித எச்சம், காவல்துறை தீவிர விசாரணை. அச்சுவேலியில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல்தாரிகள் தப்பியோட்டம். கரூர் சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, முன்பிணை கோரி புஸ்ரி ஆனந்த் மனு தாக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம் மீது நாளை அல்லது செவ்வாய்க்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் அரசாங்கம் சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலை குறித்து ஆராயும் விதமாக அக்கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்ற பின்னணியில் முக்கிய மேற்குலக நாடுகளிடம் அரசாங்கம் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் தலைமையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழு முக்கிய மேற்குலக நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஒத்துழைப்பு கோரியுள்ளது. புதிய தீர்மானத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்ட பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் மீதான சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக காணப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத ஒழிப்புச் சட்டம் பாதாள உலக குழுக்களை கைது செய்யவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுமே பயன்படுத்தப்படுகின்றது என்றும் இந்த சட்டத்தை கூடிய விரைவில் ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அரசாங்கம் உறுதியளித்தது. இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான சேவைகளை வழங்க தவறிவிட்டதாக ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கான மறுசீரமைப்பு கட்டமைப்பு ஆரம்ப நிகழ்வு நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சின் 299 மில்லியன் ரூபாய் மக்களின் வரிப்பண நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவுள்ளது. இதன் ஊடாக கடல் கடந்த தீவுகளான நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைத்தீவு, எழுவைத்தீவு போன்ற தீவக பகுதிகளுக்கு செல்லும் கடற்பயணிகள் மற்றும் உல்லாச பயணிகளுக்கு இலகுவாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நெடுந்தீவு பகுதிக்கான நீண்டகால பிரச்சினையாக காணப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான ஒப்பந்தமும் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துடன் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் அமைச்சர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் வடக்கு மற்றும் தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் சிங்களவர்கள், தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் என ஒவ்வொரு இனத்தவரையும் நியாயமாக நடத்துகின்றது என கூறினார். வடக்கு மற்றும் தெற்கு மக்களிடமிருந்து அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆணையை அரசாங்கம் சரிவர நிறைவேற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவை நாளை தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அண்மையில் தென்னிலங்கைக்கு விஜயம் செய்தபோது குறித்த நபரின் வீட்டில் உணவு உட்கொண்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தார். குறித்த கருத்து தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி நாளை முற்பகல் 10 மணிக்கு தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. தங்காலை சீனி மோதரவில் போதைப்பொருள் கண்டுபிடிப்பு சம்பவம் தொடர்பாக தனது படகுடன் கைது செய்யப்பட்ட புவக் தண்டாவே சனா 9 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐபிசி தமிழால் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்ட ஈழத்தின் மூத்த கலைஞரும் அப்புக்குட்டி என்ற நகைச்சுவை பாத்திரத்தால் அடையாளப்படுத்தப்பட்டவருமான கோமாளிகள் புகழ் டி ராஜகோபால் நேற்று தனது 83வது அகவை நாளில் அவரது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் பிரான்சில் மதிப்பளிக்கப்பட்டுள்ளார்.
சென்ட் மார்ட் பகுதியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அவரது கலைத்துறை பங்களிப்பு குறித்து ஆவண தொகுப்பு ஒன்று பிரபலங்களின் வாழ்த்துறைகளுடன் இணைத்து திரையிடப்பட்டிருந்தது. சுகையின நிலையில் இருந்து குணமடைந்து மீண்டும் தன்னுடைய அபிமானிகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பிரசன்னப்பட்ட ராஜகோபால் இந்த நிகழ்வால் மகிழ்ச்சியடைந்ததை அவதானிக்க முடிந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள குறித்த காணியின் ஒரு பகுதி பற்றை காடாக காணப்படுகின்ற நிலையில் அந்த பகுதியில் நபர் ஒருவர் உயிரிழந்து பல நாட்களாகிய நிலையில் எலும்புக்கூடு மாத்திரம் காணப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் இதனை அவதானித்து மாங்குளம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் காவல்துறையினர் குறித்த இடத்தை குற்ற பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை குறித்த இடத்திற்கு சென்ற தடயவியல் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த காணியில் மண்டியோடு மற்றும் எலும்புகள், சிறுதொகை பணம், நஞ்சு மருந்து என்பன காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் யார், எங்கிருந்து வந்தார், எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மச்சுவேலி பத்தமேனியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று இரவு இனம் தெரியாதவர்களால் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வீட்டின் வெளிக்கதவை மூடிவிட்டு வீட்டிற்குள் இருந்த வேளை இரவு 10:45 அளவில் உந்துருளியில் வந்த இனம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது அயலவர்களை அழைத்தபோது குறித்த தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குருணாகல் நாரமல பகுதியில் பேருந்தொன்றுடன் பாரபூர்தி மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். 41, 80 மற்றும் 82 வயதுடைய 3 சம்பவத்தின் போது உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 2 குழந்தைகள் உட்பட 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுரம் ஆழ்வார் ஆலய தேர் திருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. இன்று காலை 7:30 மணியளவில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து வல்லிபுர ஆழ்வார் தேருலா வந்தார். இன்றைய தேர் திருவிழாவில் அடியவர்கள் அங்க பிரதட்சை, பால் காவடி, செடிகல் காவடி, தீச்சட்டி உட்பட பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமநாதபுரம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 250 கிலோகிராம் நிறையுள்ள கடல் அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள கடல் அட்டைகள் ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்திய மதிப்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு காவல்துறையினர் கடல் அட்டைகளை பதுக்கி வைத்திருந்த ஒருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தி வருவதாக கியூ பிரிவு ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது நகராட்சி குப்பை கிடங்கு அருகில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பதப்படுத்தி வருவதை அவதானித்த காவல்துறையினர் கடல் அட்டைகளை பதப்படுத்திய கும்பலை மடக்கி பிடிப்பதற்காக சுற்றி வளைத்த நிலையில் ஒருவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் அங்கிருந்த 3 தப்பிச் சென்றுள்ளனர். ராமநாதபுரம் புறநகர் பகுதியில் கடல் அட்டைகளை பதப்படுத்தி இலங்கைக்கு கடத்த முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் காவல்துறை அதிகாரி அஸ்டாகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். கரூர் பிரசார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு கடும் கண்டனம் தெரிவித்த சென்னை உயர் நீதிமன்றம் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க காவல்துறை அதிகாரி அஸ்டாகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருந்தது.
இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனே சிறப்பு புலனாய்வு குழு வசம் கரூர் காவல்துறையினர் ஒப்படைக்க வேண்டுமென நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் அஸ்டாகாக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திலிருந்து விசாரணையை தொடங்க அஸ்டாகாக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கரூர் சென்று விசாரணையை நடத்தியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம், ஆதரவு திரட்டும் பணியில் ஸ்ரீலங்கா அரசு. நாட்டு மக்களை சமமாக நடத்த தவறிய கடந்த அரசுகள், விமல் ரத்நாயக்க விசனம். விமல் வீரவன்சவிற்கு தங்காலை காவல்துறை அழைப்பு, புவக் தண்டாவி சனா தொடர்பில் விசாரணை. மாங்குளத்தில் மனித எச்சம், காவல்துறை தீவிர விசாரணை. அச்சுவேலியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல்தாரிகள் தப்பியோட்டம். கரூர் சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, முன்பிணை கோரி புசி ஆனந்த் மனு தாக்கல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.